Hi friends, இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 12 டைப் சம் எடுத்து வச்சுருக்கேன். 25 சம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் டைப் 1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரூபாய் 5000க்கு 5% தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? அதாவது ரூபாய் வந்து பார்த்தோன்னா 5000 பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 5000, 5% தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தனி வட்டி பார்க்குறது ஃபார்முலா நமக்கு என்னென்னு பார்த்தோங்கன்னா எஸ்ஐசி ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி பார்க்குறதுக்கு ஃபார்முலா, ஓகேங்களா? அதில் பாருங்கள், பிஎன்ஆர் டிவைட் பை 100. பி பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000, ஓகேங்களா? என் வந்து 2 ஆண்டுகள், இங்கே வந்து ஆர் வந்து 5%, 5 கீழே வந்து பார்த்தோன்னா 100 போட்டுக்கணும், ஓகேங்களா? இது பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 5 × 2 10, ஓகேங்களா? இங்கே 50 இருக்குது, 10 × 50 500. இந்த சம்முக்கு ஆன்சர் 500 ஓகேங்களா? தனி வட்டி மட்டும். இதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், பாக்ஸ் டைப் மெத்தட்னு, ஓகேங்களா? பாக்ஸ் டைப் மெத்தட் பாருங்கள், இங்கே பாருங்கள் பி இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா என்னது? ஸோ 6%, மேலே வந்து பார்த்தோன்னா 6, இங்கே பர்சன்டேஜ் போட போகிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே எண் வச்சுக்க போகிறோம். இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 5000, 5%, 5 இங்கே வச்சுட்டோம், இங்கே பர்சன்டேஜ் போட்டோம். இங்கிட்ட வந்து பார்த்தோன்னா என்னது? 2 ஆண்டுகள். இங்கே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? பாருங்கள், கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், என்ன பண்ணிடுங்க? 50 இருக்குது, இங்கே 5 × 2 10, ஓகேங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணி போகிறோம். 10 × 50 500, ஓகேங்களா? இப்படியும் போடலாம் அந்த சம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சாரதி ஒரு வங்கியிடமிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 கடனாக பெற்றார். 7 ஆண்டுகளின் முடிவில் அவர் எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க? தனி வட்டி மட்டும் கேட்டாங்க. இந்த சம்மில் பாருங்கள், சாரதி வந்து ஒரு பேங்க் கிட்டேருந்து வருஷத்துக்கு 12% வட்டி வீதத்தில் 6000 கடன் வாங்குறாரு. 7 வருஷம் முடிவில் அவர் எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல எவ்வளவு பணம்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி அவர் 6000 வாங்கியிருக்காரு, அதுக்கு எவ்வளவு வட்டியோ அது கொடுத்தா தானே கடன் தீரும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வட்டி தேவைப்படுது. வட்டி பார்க்க ஃபார்முலா என்னது? எஸ்ஐசி ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், பி என்னது? 6000 அவர் வாங்கினது, ஓகேங்களா? இன்ட்டு என் வந்து என்னது? நமக்கு 7 ஆண்டுகள் இல்லையா? 7 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தோன்னா 12%, 12 கீழே வந்து பார்த்தோன்னா 100, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 12 7 எவ்வளோ? 84, 84 இன்ட்டு இங்கே வந்து 60 இருக்குது போடலாம் இல்லைங்களா? 84 × 60 மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 0 அப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 6 நாங்கள் 24க்கு 4 2 வைக்க போகிறோம், ஓகேங்களா? 8 6 48, 2 50, ஓகேங்களா? 5040, ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5040 கிடச்சிருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளவு பணம் செலுத்தினா கடன் தீரும்? இந்த வட்டி வந்து 5040 ப்ளஸ்ஸு இங்கே வந்து பார்த்தோன்னா என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு 6000, ஓகேங்களா? 5040 ஒரு 6000 11,040, ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் 11,040. இதே வந்து பாக்ஸ் டைப் மெத்தட் சொன்னீங்களா, அது என்னென்னா இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் 6000, நமக்கு 12%, 12 இந்த பர்சன்டேஜ் 100 இங்கே போட போகிறோம். இன்ட்டு 7 ஏஸ்ன்றதால 7 இங்கே வச்சுக்க போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா என்னது? 60 இருக்குது, இங்கே வந்து 12 × 7 84. ஸோ 84 × 60 முன்னே ஆல்ரெடி பார்த்தோம், ஓகேங்களா? 5040. இந்த சம்முக்கு ஆன்சர் 5040 வந்து வட்டி. அது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு 6000 சேர்த்தனா 11,040 இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? இது வந்து டைப் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டைப் 2 பார்க்கலாம், ஓகேங்களா? டைப் 2 பாருங்கள், என்னென்னா வருடம் வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துட்டு, ஓகேங்களா? வருடம் வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துட்டு நமக்கு வந்து சம் கேட்டாங்கன்னா அது வந்து பின்னமாக மாற்றி போடணும், ஓகேங்களா? வருட கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அது பின்னமாக மாற்றி சம் போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இது டைப் 2ல். ஸோ பாருங்கள், ரூபாய் 6000க்கு 8% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன கேட்குறாங்க, ஓகேங்களா? 6000க்கு 8% வட்டி வீதமாக 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? எஸ்ஐசி ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இந்த ஃபார்முலாவில் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? உங்கள் கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய வருடத்தை பின்னமாக மாற்ற போகிறோம், ஓகேங்களா? 2 ஆண்டு இருக்கு இல்லைங்களா? இந்த 2 × 2 4, மேலே 1 இருக்குது, ப்ளஸ் 5 பண்ணி போகிறோம். 5/2, ஓகேங்களா? அப்போ என்னோட மதிப்பு இங்கே என்ன? நமக்கு 5/2, ஓகேங்களா? பாருங்கள், என்னோட மதிப்பு 5/2 மாற்றிட்டேன். அடுத்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஓகேங்களா? பாருங்கள், பிக்கு என்னது? பி வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 6000, என் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம தான் 5/2ன்னு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 5/2, ஓகேங்களா? இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 8%, 8 கீழே வந்து 100 போட்டுக்கணும், ஓகேங்களா? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இங்கே பாருங்கள்,
இந்த 2 இந்த 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்குது. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 5 20 20 × 60 ஓகேங்களா? 20 × 60 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 2 0க்கு 2 0 அடுத்து 1 6 2 6 12 1200 ஸோ இந்த சம்முக்கு என்னது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது? 1200 கிடச்சிருக்கு ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா டைப்பு. அடுத்து பாக்ஸ் டைப்பு. அது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு குறையும் அவ்வளோதான் ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 6000 பிரின்சிபல் அமௌண்ட்டு. இதுக்கு வந்து 8% 8 வைக்க போகிறோம். பர்சன்டேஜ் 100 இங்கே போகிறோம். அடுத்து இங்கே நம்ம 5/2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஓகேங்களா? அப்புறம் இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆச்சுங்களா? அந்த 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 4 கிடைக்குது. 5 20 இங்கே 60 இருக்குது. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் ஓகேங்களா? 60 × 20 2 0க்கு 2 0 அப்படியே போட்டுவாங்க. 6 × 2 12 ஓகேங்களா? 1200 இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகே, இதே டைப்பில் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ ரூபாய் 10,000க்கு 5% வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? 10,000 அமௌண்ட்டு, அதுக்கு 5% வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்ன? இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய ஆண்டை நம்ம பின்னமாக மாற்ற போகிறோம். 3 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க இல்லையா? பாருங்கள் 3 × 2 6 + 1 மேலே வந்து 1 இருக்குது 7 7/2 ஓகேங்களா? அப்போ என்னோட மதிப்பு என்ன நமக்கு? 7/2 ஓகேங்களா? அது பாருங்கள் இந்த சம்மில் போடலாமா? இதுக்கு ஃபார்முலா என்ன? தனி வட்டிக்கு SI = P/100 இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை பாருங்கள் என்ன போட்டிருக்கேன்? 10,000 வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் அமௌண்ட் P, N வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7/2 இல்லைங்களா? அந்த 7 கீழே வந்து பார்த்தோன்னா 2 ஓகேங்களா? இன்ட்டு என்னது 5% 5 கீழே வந்து 100 ஓகேங்களா? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 10 2ஆல் அடிக்கும் போது என்னது 5 கிடைக்குது. இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு 0 இருக்குது ஓகேங்களா? 50 இருக்குங்க. அடுத்துங்க பாருங்கள் 5 × 7 7 5 35 ஓகேங்களா? அப்போ 50 × 35 நம்ம மல்டிபிள் என்ன பண்ணால் என்ன பண்ணுது? 1750 கிடச்சிருக்கு. இந்த சம்முக்கு ஆன்சர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1750 ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் டைப் மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா? 10,000 அமௌண்ட்டு, இங்கே 5% N வந்து 7/2ன்னு பார்த்தோம் ஓகேங்களா? அப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 இங்கே கீழே இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ இது இந்த 2 வந்து பார்த்தோன்னா இங்கே 10க்கு டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. அப்போ 50 × இங்கே என்ன கிடச்சிருக்கு? 7 5 35 ஓகேங்களா? அப்போ 35 × 50 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் இல்லைங்களா? 35 × 50 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள்? இந்த 0 அப்படியே வச்சுக்கோங்க 0 ஓகே. 5 5 25க்கு 5 மிச்சம் 2 போட போகிறோம் ஓகே. 3 5 15 2 17 ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 1750 ஓகேங்களா? இந்த சம்முக்கு ஆன்சர் 1750 ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதே மாடல் தான். சாரி டைப் 2லே இது வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் கிடையாது. அதாவது பார்த்தோன்னா வருடம் வந்து மாதத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? அந்த வருடம் வந்து மாதத்தில் கொடுத்தா அதை நம்ம வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா? மாற்றி சம் போடலாம். இது பாருங்கள் சம்மு ரூபாய் 3000க்கு 12% வட்டி வீதம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? அமௌண்ட் வந்து 3000க்கு 12% வட்டி வீதத்தில் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. அப்போ இவ்வளோ நம்ம வருடத்துக்கு பார்த்தோம். அடுத்து பின்னமாக கலப்பு பின்னம் கொடுத்துட்டு பின்னமாக மாற்றி போட்டோம். இப்போ பாருங்கள் 6 மாதத்துக்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? அப்போ பாருங்கள் மொத்தம் 12 மந்த் இல்லைங்களா? ஸோ 12 கீழே வைக்க போகிறோம். மேலே 6 மாதம் கொடுத்துருக்காங்க. 6/12 ஓகேங்களா? இதை அடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அடித்தா நமக்கு 1/2ன்னு கிடச்சிருக்குது. அப்போ நமக்கு இந்த என்னோட மதிப்பு என்ன? 1/2 ஓகேங்களா? இது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். SI = P/100 நமக்கு என்னது அமௌண்ட்டு? பிரின்சிபல் அமௌண்ட்டு 3000 இன்ட்டு என்னோட மதிப்பு என்னது? 1/2 போட்டிருக்கு இல்லைங்களா? 1 பாருங்கள் /2 ஸோ இன்ட்டு நமக்கு என்னது எத்தனை பர்சன்டேஜ்? 12% 12 கீழே வந்து பார்த்தோன்னா 100 ஓகேங்களா? இது பாருங்கள் அடிக்கலாம். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த 12 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 30 இருக்குது இன்ட்டு 6 ஓகே. 30 × 6 பாருங்கள் 0க்கு 0 3 18 ஸோ 180 இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது? நமக்கு தனி வட்டி 180 ஓகேங்களா? இதே தான் பாக்ஸ் டைப் மெத்தடு. 3000 பிரின்சிபல் அமௌண்ட்டு 12%க்கு 100 போட போகிறோம் இன்ட்டு 1/2 N வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம் ஓகேங்களா? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 2ஆல் இந்த 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. அப்போ இங்கே ஆல்ரெடி 30 இருக்குது இன்ட்டு 6 30 × 6 3 18 ஸோ இந்த 0 ஓகேங்களா? இந்த சம்முக்கு ஆன்சர் 180. இது வந்து பார்த்தோன்னா டைப் 2. நெக்ஸ்ட்டு டைப் 3 பார்க்கலாம் ஓகேங்களா? டைப் 2லே இன்னொரு சம் இருக்குது ஓகேங்களா? டைப் 2ல் இன்னொரு சம் எந்த மந்த்தாக மாற்றி போடுறது ஓகேங்களா? இப்போ வந்து 6 மந்த்துக்கு பார்த்தோம். இப்போ 6 மந்த்து கொடுத்ததுனால நம்ம 6/12 போட்டு நமக்கு 1/2ன்னு கிடச்சிது ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம்.
ஓகே, ரூபாய் 2000க்கு 15% வட்டி விதத்தில் 5 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா, ரூபாய் 2000 அதுக்கு 15% வட்டி விதத்தில் 5 மாதங்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. நம்ம மாதம்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், 12. ஓகேங்களா, மேலே வந்து 5 படம் 5/12ன்னு மாற்றி போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் இங்கே மாற்றி வச்சுருக்க பாருங்கள் 5/12. ஓகேங்களா, நமக்கு என்னது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 2000 வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா 15% 15% 100 இங்கே போட்டோம் இன்ட்டு 5/12. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா அடித்து போட்டால் பாயிண்டில் வரும். அதனால் 5/12 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோமா. அடுத்து பாருங்கள் இதை வந்து 3 டிவைட் பண்ணலாமா. 3 பண்ணாலும் 5 5 4 12. ஓகேங்களா, பாருங்கள் இந்த 4 இருக்குது. இந்த 4 வந்து கீழே இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த 4ஆல் இந்த 20 டிவைட் பண்ணும்போது 5 20. இங்கே 5 இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஆல்ரெடி 5 × 5 25. 25 × 5 போட போகிறோம். 5 25க்கு 5 மிச்சம் 2. ஓகேங்களா, 2 5 10 12 125. ஓகேங்களா, இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது நமக்கு 125 ரூபா. ஓகேங்களா, அடுத்து டைப் 3 பாருங்கள். டைப் 3 என்னென்னா, ஸோ எண் வந்து நாட்களில் கொடுக்கப்பட்டால் எப்படி போடுறது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோன்னா மந்த்து பார்த்தோம். இப்போ பாருங்கள் எண் நாட்களில் கொடுக்கப்பட்டா, அதாவது நமக்கு மொத்தம் என்னது ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள். இந்த நாட்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா, 73 நாட்களுக்கு எவ்வளோ. ஓகே, 146 நாட்கள் 219 294. நமக்கு நாட்களில் வந்து பார்த்தோன்னா இந்த 4 டைப் தான். இந்த 4 தான் கேட்பாங்க. 73 நாட்கள் 146 219 294. ஓகேங்களா, சில பாருங்கள் இது மெமரி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 365 அந்த 365 வந்து பார்த்தோன்னா எப்படி 73 நாட்கள் 146 219 291 5 பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, டிவைட் பண்ணும்போது நமக்கு இதுதான் கிடைக்கும். பாருங்கள் என்ன கிடையாது, ரூபாய் 1000க்கு 20% வட்டி வீதம் 73 நாட்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சம் பாருங்கள், ரூபாய் 1000 அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது 20% வட்டி வீதம் 73 நாட்களுக்கான தனி வட்டின்னு கேட்குறாங்க. நமக்கு 73 நாட்கள்னால் என்னது 365ல் ஸோ 5ல் ஒரு பங்கு தான் இந்த 73 நாட்கள். ஓகேங்களா, அப்போ என்னோட மதிப்பு நமக்கு என்னது 1/5. ஓகேங்களா, என்னோட மதிப்பு 1/5. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேங்களா, பி எவ்வளோ 1000 இன்ட்டு என் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது நம்ம ஆல்ரெடி 1/5ன்னு சொன்னீங்களா, அந்த 1/5 போட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 20% 20 டிவைட் பை 100 போட்டோம். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே 5ஆல் அடிக்கும் போது 4 5 20. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது 4 5 20ங்களா. ஓகே, இங்கே 4 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா 10 இருக்குது. ஓகேங்களா, 4 × 10 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 40. ஓகே, இந்த சம்முக்கு ஆன்சர் 40 ரூபா. ஓகேங்களா, தனி வட்டி. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். ஓகே, இதே மாடல் தான், ஆனால் 146 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதம் 146 நாட்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ரூபாய் 5000க்கு 5% வட்டி வீதமாக 146 நாட்கள். 146 நாட்கள்லாம் நமக்கு என்னது எண் வந்து பார்த்தோன்னா 2/5 கிடைக்கும். ஓகேங்களா, அப்புறங்க எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 அந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். அப்போ நமக்கு 146 நாளுக்கு எண் வந்து 2/5 கிடச்சிருக்கு இல்லைங்களா. இங்கே பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க 5000 ரூபா. ஓகேங்களா, பி வந்து பார்த்தோன்னா 5000 இன்ட்டு எண் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எண் வந்து பார்த்தோன்னா 2/5 போட்டோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே என்னது 10% 10 டிவைட் பை 100. இந்த 2 0க்கு இங்கே மேலே 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்து இந்த 5க்கும் இந்த 5க்கு கேன்சல் ஆச்சு. இங்கே 100 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா 2 இருக்குது. ஓகேங்களா, இது மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 200. ஸோ அந்த சம்முக்கு ஆன்சர் 200. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா டைப் 3. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 3லேயே இன்னொரு மாடல் இருக்கும், பார்க்கலாங்களா. இல்லை டைப் 4. ஓகேங்களா, ஓகே டைப் 4 பாருங்கள். எண் ஆண்டுகள் மற்றும் மாதம் கொடுக்கப்பட்டா, ஸோ வருடமும் கொடுத்து அதில் மாதமும் ஓகே ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா கம்பைன் பண்ணி வந்தால் என்ன பண்ணலாம் அந்த மாடல் சம். ஓகேங்களா, டைப் 4 பாருங்கள். ரூபாய் 8500க்கு 10% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதம் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் வருடத்துக்கு மட்டும் கேட்டாங்க. அடுத்து வருட கலப்பு பின்னமாக கொடுத்துட்டு நம்ம பின்னமாக மாற்றி போட்டோம். அடுத்து மந்த்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, 6 மாதம் 5 மாதம் வந்து பார்த்தோம். அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு வருடம் 6 மாதம் கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே ஒரு வருடம் 6 மாதம்
கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சொல்ல பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. தனி வட்டிக்கான ஃபார்முலா இது தான். ஓகேங்களா? நம்ம அந்த 1 வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா மாற்றி எழுதணும். இங்கே பாருங்கள், 1 வருஷம் நமக்கு 6 மாதம் 6/12ன்னு போட போகிறோம். இதை அடித்தா 1/2ன்னு கிடைக்குது. அப்போ 1 2 2 1 3 3/2. ஓகே, என்னோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. எஸ்ஐ என்ன பார்க்கணும்? ஓகேங்களா? ரூபாய் பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு 8500 இன்ட்டு நமக்கு என்னது அந்த வருடம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னவோ மாற்றி வச்சுருவோம், 3/2ன்னு மாற்றி வச்சுருக்கோம். என்னோட மதிப்பு 3/2 இன்ட்டு 10%. ஓகே, 10 கீழே டிவைட் பண்ணி ஓகே அந்த 100. ஓகேங்களா? ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த 10 2ஆல் அடிக்கும் போது நமக்கு 5 கிடைக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இங்கே 85 இன்ட்டு 5 இன்ட்டு 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? இல்லை பாருங்கள், 3 5 15. அப்போ 85 இன்ட்டு 15. ஸோ மல்டிபிள் பண்ணோம். என்ன பாருங்கள், 5 5 25க்கு 5 2 போட போகிறோம். 8 5 40 42. ஓகே, 425 வந்துக்குது. இங்கே வந்து பாருங்கள், 1 5 5 1 8 8. ஸோ அங்கே பாருங்கள் 5. ஓகே, 5 2 7. இங்கே வந்து பார்த்தோன்னா 8 4 12. ஓகேங்களா? 1275. இந்த சம்முக்கு நமக்கு ஆன்சர் என்னது? 1275. இதே தான் இங்கே பாருங்கள், பாக்ஸ் டைப்பு. இல்லைனா ஓகே பி வந்து இங்கே வைக்க போகிறோம். 8500 பிரின்சிபல் அமௌண்ட்டு. இங்கே வந்து 10% 10. இந்த பர்சன்டேஜ் இங்கே போட போகிறோம். அடுத்து இங்கே பாருங்கள் 3/2 எண்ணு மாற்றி வச்சுங்களேன், அந்த 3/2 வந்து பார்த்தோன்னா இங்கே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த 2 0க்கு 2 0 இங்கே கேன்சல் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த 2ஆல் 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குது. ஓகே, 5 15. இங்கே வந்து பார்த்தோன்னா 85 இன்ட்டு 15. அதே தான் 1275. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ரூபாய் 1200க்கு 12.5% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்னென்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இதே மாடல் தான். என்ன கேட்டாங்க? தனி வட்டி மட்டும் கேட்டாங்க. இங்கே ப்ளஸ் மொத்த தொகை கேட்குறாங்க. ஓகேங்களா? ரூபாய் 12,200க்கு 12.5% வட்டி வீதம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்னென்னு கேட்குறாங்க. ஸோ மொத்த தொகைன்னா நமக்கு என்னம்மா? ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி 1200 இருக்குது. அதுக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சி சேர்த்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆர் வந்து பாருங்கள் 12% கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மாற்ற போகிறோம். ஓகேங்களா? 12 எப்படி மாற்றலாம்? கலப்பு பின்னத்தில் இருக்க பின்னமாக மாற்றும் போது 12 2 24. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 12 2 24 + 1 25/2 நமக்கு ஆர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 இதில் போடலாம். இங்கே பி என்ன கொடுத்துருக்காங்க? 1200 இன்ட்டு என் வந்து பார்த்தோன்னா 3 ஆண்டுகள் நம்ம போட்டோம். ஆர் வந்து ஒரு நிமிஷம், என் வந்து 3 ஆண்டுகள் கரெக்டு தான். ஓகே, ஆர் வந்து பார்த்தோன்னா என்னது 25/2% இல்லைங்களா? 25/2% 100 போட்டோம். ஓகேங்களா? ஓகே, இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குது. ஓகேங்களா? அப்புறங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 25 இன்ட்டு 5 5 6 18. ஸோ அப்போ 25 இன்ட்டு 18 போடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா என்னது 25 இன்ட்டு 18 நமக்கு மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 8 40க்கு 0 மிச்சம் 4. ஓகேங்களா? 1 8 2 8 16 1 4 20 போச்சு. இங்கே பாருங்கள், அடுத்து 1 5 5 1 2 2. ஓகேங்களா? பாருங்கள், 0க்கு 0 போட போகிறோம். 5 2 2 4. ஓகேங்களா? ப்ளஸ் 450. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது? 1200 ஓகேங்களா பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதுக்கு தனி வட்டி நமக்கு என்ன கிடச்சிருக்குது? ஒரு 450 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ? 1650. இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது? ஓகேங்களா? 1650. இது வந்து பார்த்தோன்னா டைப் 4ல். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து டைப் 5 பாருங்கள். ஓகே, அங்கே வந்து பார்த்தோன்னா என்ன டைப் 4ல் வந்து பார்த்தோன்னா எண் வந்து பார்த்தோன்னா அதாவது எப்படி கொடுத்துருந்தாங்க? கலப்பு பின்னத்தில் 1 வருடம் 6 மாதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம என்னது கலப்பு பின்னத்துலேருந்து பின்னமாக மாற்றி போட்டோம். இங்கே பாருங்கள், டைப் 5ல் என்னென்னா எண் நாட்கள் முதல் எண் நாட்கள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எண் நாட்கள் முதல் அதாவது இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த சம் பாருங்கள், எண் நாட்கள் முதல் எண் நாட்கள் வரை கொடுக்கப்பட்டால் எப்படி போடணும்? டேட் கொடுத்துருவாங்க சம்மில். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ரூபாய் 12,000க்கு 9% வட்டி வீதம் 21 மே 1999 ஆகஸ்ட் 2 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரூபாய் 12,000க்கு 9% வட்டி வீதம் 21 மே 1999 ஆகஸ்ட் 2 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள் சம்மு.
என்ன சொல்லியிருக்காங்க, மே மாதம் வந்து பார்த்தோன்னா 21ஆந்தேதி. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அவங்க குடுக்குற டேட்டு ஓகேங்களா, குடுக்குற டேட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பட் நம்ம திருப்பி தர டேட்டு வந்து பார்த்தோன்னா விட்டுறணும் ஓகேங்களா. அப்போ பாருங்க, மே மாதம் 21ஆந்தேதினா நமக்கு மே மாதத்தில் எத்தனை நாள் வருது, மே மாதம் 31 நாள் வரும். அதில் பாருங்கள், மே மாதம் 21ஆந்தேதி கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு எத்தனை நாள் வருது, 11 நாள் வருது ஓகேங்களா. ஜூன் மாதம் வந்து பார்த்தோன்னா ஒரு 30 நாள் வருது. அடுத்து ஜூலை மாதம் 31 நாள் வருது. ஸோ ஆகஸ்ட் மாதம் 2ஆந்தேதி நம்ம திருப்பி கொடுக்குறோம். அப்போ ஆகஸ்ட் மாதம் 2ஆந்தேதி கொடுக்குறோன்னா, நம்ம ஆகஸ்ட் மாதம் 2ஆந்தேதி கொடுக்குற டேட்டு வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கூடாது ஓகேங்களா. நம்ம வாங்குகிற டேட்டு கணக்கில் எடுத்துக்கணும், கொடுக்குற டேட்டு கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் 1ஆந்தேதி மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் எத்தனை நாள் வருது, இங்கே பாருங்கள் 3 ஓகேங்களா, 3 3 6 1 7 73 நாட்கள். ஸோ அப்போ நமக்கு 73 நாட்கள்னால் என்னது, ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1/5 தானே, என்னோட மதிப்பு 1/5 ஓகேங்களா. இதை வந்து இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகேங்களா. SI = P0/100 இந்த ஃபார்முலாவில் தான். பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 12,000 ரூபாய். எவ்வளோ நமக்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மதிப்பு 1/5 போட்டோம். இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், 9%, 9/100 போட்டோம். அப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அடுத்து 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை 5 டிவைட் பண்ணும்போது என்ன வருது, 2 5 10, மிச்சம் 2 இருக்குது ஓகேங்களா. அப்போ 4 5 20. ஸோ இங்கே 24 இருக்குது. அப்புறங்க 24 × 9 ஓகேங்களா. அப்புறங்க 9 நாங்கள் 36க்கு 6, மிச்சம் 3 போட போகிறோம். 2 9 18 ஓகேங்களா. அப்போ 21. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் நமக்கு என்ன, 216 ரூபாய் தனி வட்டி கிடச்சிருக்கு ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது, 216. அடுத்து டைப் 6 பாருங்கள். டைப் 6ல் அசல் காண்றதுக்கு ஓகேங்களா, இதே ஃபார்முலா தான். SI = P0/100. இதில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியும் பார்க்கலாம், அதே சமயம் வந்து பார்த்தோன்னா என்னது அசல் எவ்வளோன்றது பார்க்கலாம், அதேமாதிரி எண் எவ்வளோன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தனி வட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே சம் தான் ஓகேங்களா. இல்லை பாருங்கள், அசல் பார்க்குற சம்மு, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. ஸோ குமரவேல் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது, ஏன்னா நமக்கு அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. 10% வட்டி வீதம் 2 ஆண்டு கழித்து 750 ரூபா தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இல்லை பாருங்கள், SI = P0/100 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ நமக்கு SI தெரியும், ஏன்னா வந்து பார்த்தோன்னா 750 ரூபா தனி வட்டியாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அந்த 750 பாருங்கள், 750 ரூபா தனி வட்டியாக கொடுத்தாரு. அப்போ 750 இங்கே பாருங்கள், P என்னது, நமக்கு P தான் கேட்குறாங்க. இன்ட்டு எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள், இன்ட்டு என்னது 10%, 10/100 ஓகேங்களா. அப்புறங்க இந்த 750 இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவல் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஓகே, 750 ரூபா வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு P தான் தேவை. P = 750, இங்கே டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். அப்போ 750 × 100 இங்கே 2 × 10 ஓகேங்களா. அப்புறம் இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 அடிக்கும் போது இங்கே 5 கிடைக்குது. அப்போ 750 × 5. ஸோ அப்புறங்க 0 அப்படியே வச்சுக்கோங்க. 5 5 25க்கு 5, 2 போட போகிறோம். 7 5 35 ப்ளஸ் இங்கே ஒரு 2 37 ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 3750 ரூபா ஓகேங்களா. அசல் எவ்வளோ, 3750. அப்புறம் பாக்ஸ் டைப் மெத்தட் அதே தான். P நமக்கு தெரியாது, P வச்சுக்க போகிறோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 10% 10, அந்த பர்சன்டேஜ் 100 இங்கே போட போகிறோம் ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 2 ஆண்டுகள் ஓகேங்களா. அதேமாரி பாருங்கள், இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அந்த 2 அடிக்கும் போது இங்கே என்ன கிடைக்குது, 50 கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, 75 இருக்கு இல்லைங்களா. ஓகே, இந்த 75 இந்த கிராஸ் மல்டிபிள் 50 ஓகேங்களா. 75 × 50, 0 அப்படியே வச்சுக்கோங்க. 5 5 25க்கு 5, மிச்சம் 2, 7 5 35, 2 37 ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 3750 ரூபா ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா டைப் 5 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், டைப் 6 ஓகேங்களா. டைப் 6ல் அசல் பார்க்குறது தான் ஓகேங்களா. பாருங்கள், டைப் 6ல் செகண்ட் சம்மு, ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 9.5% வட்டி ஓகே 4 ஆண்டுகள் கழித்து 21,280 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அசல் பார்க்கறது தான், தனி வட்டி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு என்ன பண்ணுறாங்க, 9.5% தனி வட்டி வட்டியாக கொடுக்குறாங்க ஓகேங்க. ஒரு ஆண்டுக்கு 9.5% வட்டி விதத்தில் 4 ஆண்டுகள் கழித்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா தனி வட்டியாக 21,280 ரூபா கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அசல் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஃபார்முலா பாருங்கள், SI = P0/100 இந்த ஃபார்முலா தான்.
ஓகே, நம்ம தனி வட்டி தெரியும் எவ்வளோ, 21,280 கொடுத்துருக்காங்க இல்லையா. தனி வட்டி எவ்வளோ, 21,280. நமக்கு பி தெரியாது, பி தான் கேட்குறாங்க. பின்ட்டு இங்கே என்னது, என் வந்து பார்த்தோன்னா 4 ஆண்டுகள் இன்ட்டு 9.5 ஓகேங்களா, பர்சன்டேஜ் வட்டி வீதம். அது இந்த 9.5% தான் வாங்குறாங்க இல்லையா. அப்போ 9.5/100 ஓகேங்களா. அப்புறங்க கீழே இருக்கக்கூடிய 100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போது மல்டிபிள் ஆகும் இல்லைங்களா. அப்போ நமக்கு பி தான் தேவை. பி ஈக்குவல் டு 21,280 இன்ட்டு நமக்கு என்னது, இந்த 100 வச்சுக்க போகிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி கீழே என்ன வருது, 4 இன்ட்டு 9.5 வருது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு சம் போட கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணலாம் ஓகேங்களா. அதாவதுனா ஒரு பாயிண்ட் இருந்தால் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், 2 பாயிண்ட்னா 100ஆல், ஸோ 3 பாயிண்ட்னால என்னது ஓகே 1000ஆல் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 9.5 இருக்குது, ஒரு ஸ்தானம் தான் நமக்கு. அப்போ நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே மேலே ஒரு 0 வரும், இங்கே 95ஆக மாறிடும் ஓகேங்களா. அப்போ அடிக்கலாம். அடித்தா என்ன வருது பாருங்கள். ஓகே, இந்த சம் அடித்தா என்ன வருது பாருங்கள். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி தான் தேவை, பி அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா. அங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 100 அதாவது 9.5% பார்த்தோம் இல்லையா, அது 9.5 இருக்கட்டும், அதாவது 0 மாற்றி சொன்னோம் ஓகே. 100 அங்கே வந்து 1000 மாறும், இங்கே 95 மாறிடும், இன்ட்டு 4 ஓகேங்களா. இப்போ அடிக்கலாமா, ஒரு 5 2 5 10 ஓகேங்களா. 2 இங்கே 200 மாறிடுச்சு. அடுத்து இங்கே 9.5 5 அடிக்கும்போது ஒரு 5 5 மிச்சம் 4 இருக்கும், 9 5 45, இங்கே 19 மாறிடுச்சு ஓகேங்களா. இன்ட்டு 4 இருக்குது, இந்த 4 இங்கே அடிக்கும்போது பாருங்கள் 5 20, அப்போ இங்கே என்ன மாறுது, 50 மாறுது. இந்த 19ஆல் இந்த 21,280 டிவைட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், ஒரு 19 19 ஓகேங்களா. மிச்சம் என்ன கிடைக்குது, 2 இருக்கும் ஓகேங்களா. மீண்டும் ஒரு 19 19 ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 3 இருக்குது ஓகே. 38 மாறுது. அப்போ என்ன ஆகுது, 2 19 38. ஸோ அப்போ இந்த 0 அப்படியே வரும் ஓகேங்களா. அப்போ 1120 இன்ட்டு இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இங்கே 1120 ரூபா மாறிடுச்சு, இன்ட்டு இந்த 50 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 1120 இன்ட்டு 50 பண்ணலாம், 2 0க்கு 2 0 அப்படியே எடுத்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா ஒரு 5 2 5 10க்கு 0 மிச்சம் 1 ஓகே. ஒரு 5 5 1 6 ஓகேங்களா. மீண்டும் ஒரு 5 5 ஸோ ஓகே 5600 ஓகேங்களா. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன பாருங்கள், அதாவது 56,000 ஓகேங்களா. அதாவது 1120 இன்ட்டு 50 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறுதுன்னா 56,000 மாறுது ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள், வட்டி வீதம் பார்க்குறது ஓகேங்களா. ஓகே, சம் பாருங்கள். பின்வரும் எந்த வட்டி வீதத்தில் ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டில் ரூபாய் 200 தனி வட்டியாக தரும்னு கேட்குறாங்க. ஸோ எந்த வட்டி வீதத்தில் இந்த 2000க்கு அசலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே வருஷத்தில் 200 ரூபாயை தனி வட்டியாக தரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி வீதத்துக்கும் இதே ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 ஓகேங்களா. அப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம், நமக்கு என்னது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 2000 சொல்லியிருக்காங்க ஓகே. 2000 இன்ட்டு என் வந்து என்ன கொடுத்தா ஒரு வருஷம் தான், அந்த ஒரு வருஷம் வச்சுக்கலாம். இன்ட்டு ஆர் தான் நமக்கு தேவை, ஆர் வச்சுக்கோங்க. ஆர் பர்சன்டேஜ், ஆர் டிவைட் பை பர்சன்டேஜ் அங்கே கீழே வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் என்ன பண்ணலாம், வந்து என்னது 200 தனி வட்டியாக கொடுத்துருக்கு இல்லையா, அந்த தனி வட்டிங்க வச்சுக்க போகிறோம். அப்புறங்க நமக்கு 6 தான் தேவை. அப்போ இந்த 200 இருக்கு இல்லையா, 200 கீழே இருக்கக்கூடிய டிவைடு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது மல்டிபிளாக மாறுது. அப்போ என்னது 200 இன்ட்டு 100 டிவைட் பை கீழே இருக்கக்கூடிய அந்த 2000 நமக்கு வந்துடுச்சு. 1 போட்டாலும் போடலாம், போடாமலே இருக்கலாம் ஓகேங்களா. பாருங்க இந்த இடத்துல இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், அடுத்து இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ என்ன இருக்குது, நமக்கு 1ன்னு கிடைக்க போகுது. ஸோ ஆர் ஈக்குவல் 10% ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது 10%. அங்கே பாருங்கள் பாக்ஸ் டைப் மெத்தட் அதே தான் ஓகே. பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, ஸோ அதாவது 2000 அசல் ஓகேங்களா. 6% நமக்கு 6 தான் கேட்குறாங்க, 6 அப்படியே வச்சுக்கோங்க. பர்சன்டேஜுக்கு 100 போட போகிறோம் ஓகேங்களா. அடுத்து இங்கே என்ன இருக்குது இன்ட்டு என்ன, இங்கே பாருங்கள் இங்கே வந்து தனி வட்டி என்ன கிடச்சிது, 200 கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்புறம் இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ 6 என்னம்மா 10% ஓகேங்களா. இதுக்கு சம் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் 10%. ஓகே, டைப் 7ல் இன்னொரு சம் பாருங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு நபரிடமிருந்து எவ்வளோ ஆர்எஸ் 52,000 ஓகேங்களா. சதீஷ்குமார் என்பவர் ஒருத்தர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாருன்னா 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். ஸோ வட்டி வீதம் எவ்வளோலாம் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக வாங்குறாரு. எவ்வளோ 52,000. 4 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 79,040 ரூபா மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா. சதீஷ்குமார் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து என்ன 52,000 அமௌண்ட் வாங்குறாரு. அப்போ அந்த இடத்துல பீன்றது ஓகேங்களா. 52,000 பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 52,000 அசல் அவர் வாங்குறாரு. அது எந்த வட்டி வீதத்தில் வாங்குறாருன்னு தெரியாது. ஆனால் 4 வருஷம் கழித்து அவர் எவ்வளோ கொடுக்குறாரு,
79,040 ரூபா மொத்த தொகையாக செலுத்துகிறார் எனில் வட்டி விதன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 79,040லேருந்து இந்த 52,000 கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 27,040 ரூபா கிடைக்குது. இந்த 27,040 ரூபான்றது தான் நமக்கு தனி வட்டி. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம இது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? SI = P0/100. SI நமக்கு எவ்வளோ கிடச்சிது? 27,040 கிடச்சிருக்குது. ஓகேங்களா? P எவ்வளோ? 52,000. ஓகேங்களா? P வந்து 52,000 இன்ட்டு N வந்து 4 ஆண்டுகள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? R வட்டி வீதம் தான் கேட்குறாங்க, எவ்வளோன்னு தெரியாது. அப்போ R/100%. ஓகே, R%ன்றதை கீழே போட்டு போகிறோம் 100. ஓகேங்களா? பாருங்க, R தான் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய 100 மேலே போகும்போது மல்டிப்பிளாக மாறப்போகுது. பாருங்க, 27,040 இன்ட்டு 100 கீழே வந்து என்ன வருது? 52,000 இன்ட்டு 4ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து பாருங்கள், 4ஆல் அடிக்கலாம் இல்லைங்களா? 4ஆல் அடித்தாக்கில் 5 6 24. ஓகேங்களா? 24 பட்சம் மிச்சம் 3 இருக்குது. 7 28 மிச்சம் 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்னது? 6 24. ஓகேங்களா? 676/52ன்னு இருக்குது. அந்த 52 அப்படியே கீழே வருது. ஸோ ஒரு 52 52. ஓகேங்களா? மிச்சம் எவ்வளோ இருக்குது? 15 வரும். 15 அதான் 156. ஸோ இந்த 156. ஓகேங்களா? 3 52 156 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ 13%. ஓகேங்களா? அந்த சம்முக்கு ஆன்சர் அவர் வாங்கினது எவ்வளோ? 13% வட்டி வீதத்தில் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதே பாக்ஸ் டைப் மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா? ஓகே, அதில் போட காணோம். இதுதான் இந்த மெத்தட். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு டைப் 8. டைப் 8 பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா ஆண்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா வட்டி வீதம் கேட்டுறாங்க. நமக்கு 6% எவ்வளோன்னு கேட்டாங்க. அதே சம்மில் வந்து பார்த்தோன்னா என்னது? ஆண்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? சம் பாருங்கள். ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக எவ்வளோ ரூபாய் 15,000 ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வட்டி வீதத்தை கடனாக பெற்றார். கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக 9,000 கொடுக்குறாங்க. கடனை முடிக்கும் தருவாயில் வட்டி மட்டுமே 9,000 செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ காலம் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சம் பாருங்கள். ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வட்டியத்தில் கடனாக வாங்குறாங்க. கடனை முடிக்கும் தருவாயில் வட்டி மட்டுமே 9,000 கொடுத்தாங்க எனில் அந்த கடனை பயன்படுத்திய காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ SI = P0/100 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு SI எவ்வளோ? 9,000 ரூபா அவங்க கடனை முடிக்க தருவாயில் கொடுக்குறாங்க, வட்டி மட்டும். P வந்து பார்த்தோன்னா 15,000 இன்ட்டு N வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பயன்படுத்திய காலம் தான் கேட்குறாங்க. N வச்சு போகிறோம். R% வந்து பார்த்தோன்னா 10% இல்லைங்களா? அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 10%. ஓகேங்களா? அந்த 10 போட்டு போகிறோம். 10/100. இங்கே பாருங்கள், N = இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு என்ன தான் தேவை? எண்ணுங்க வச்சுக்கோங்க. அப்போ 9,000 இருக்கு இல்லைங்களா? அந்த 9,000 கீழே வந்து பார்த்தா 100. இங்கே போகும்போது என்ன பெருக்கலாமா இருப்போது? அப்போ 9,000 இன்ட்டு 100 என்னது? 15,000 இன்ட்டு இங்கே வந்து 10%. அந்த 10 இங்கே போட போகுது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இப்போ அடிக்கலாம் இல்லையா? இந்த 0க்கு 0 கேன்சல். ஓகேங்களா? அப்போ இந்த கீழே வந்து 3 0 இருக்குது. அந்த 3 0க்கு மேலே 3 0 கேன்சல். இந்த 10க்கு இந்த 0 கேன்சல். அப்போ 90. இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது? 15 இருக்குது. இதை 5 3ஆல் டிவைட் பண்ணலாம். 5 15. இங்கே வந்து பார்த்தோன்னா 3 9. ஓகேங்களா? அப்போ 30/5ன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், 30/5 அடித்தா நமக்கு என்ன ஆன்சர்? 6 5 30. ஓகேங்களா? அப்போ 6 இயர்ஸ். ஓகேங்களா? அப்போ அவங்க கடனை பயன்படுத்திய காலம் என்னது? 6 வருஷம் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதே பாக்ஸ் டைப் மெத்தடில் பாருங்கள். என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ? 15,000 ரூபாவை எப்போ வாங்கியிருக்காங்க? அதை 10%ல் எத்தனை காலம் பயன்படுத்தினாலும் தெரியல, எத்தனை ஆண்டுகள் தான் நமக்கு கேட்குறாங்க. இங்கே அதுக்கு வட்டி எவ்வளோ? 9,000 கொடுத்தாங்க இல்லையா? ஓகே, அப்போ இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3 9. இங்கே 5 15. பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா என்னது? 5 இருக்கு இல்லைங்களா? அந்த 5 இந்த 10 டிவைட் பண்ணும்போது 2 டைம் வரப்போகுது. அப்போ இங்கே 2 இன்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அங்கே 3 இருக்குது. 2 இன்ட்டு 3 6. ஓகேங்களா? இந்த சம்மோட ஆன்சர் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைப் 8லேயே அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேங்களா? செகண்ட் சம்மு. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில் 6,720 மாறும்? ஸோ அப்போ எத்தனை வருஷத்தில் 5,600 ரூபா 6% வட்டி வீதம்? ஓகே, ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி வீதத்தில் என்ன மாறுது? 6,720 மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? ஸ்டார்டிங்கில்
5600 இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ மாறிச்சு 6720 மாறி இருக்குது. அப்புறங்க 6720ல் 5600 போயிடுச்சுன்னா 1120 இருக்குது. இந்த 1120 வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது வட்டி. ஓகேங்களா. பாருங்க இது SI=PNR/100. அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை ஆண்டு தான் கேட்குறாங்க. நமக்கு எண்ணு தான் தேவைப்படுது. பாருங்க தனி வட்டி நமக்கு என்ன கிடச்சிருக்குது. ஓகே, அதாவது என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி இருக்கிறது 5600 அது 6% வட்டி வீதத்தில் 6720 மாறுது. அப்போ பாருங்கள் இந்த 5600 கழிச்சிட்டா நமக்கு 1120 வட்டி கிடச்சிருக்குது. அது எத்தனை ஆண்டுன்னு பார்க்கணும். ஓகேங்களா. பாருங்க வட்டி வந்து 1120 ஈக்குவல் டு இங்கே 5600 இன்ட்டு பி. ஓகேங்களா. என்ன தான் நமக்கு தேவை இன்ட்டு 6% எவ்வளோ 6% தானே, இங்கே 6% தானே. சீக்கிரம் பாருங்கள் 6/100 போட்டோம். அப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, சாரி இந்த 2 ஓகே இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே பாருங்கள் 1120 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா என்னது இருக்குது 5600 இன்ட்டு 6ன்னு இருக்குது. ஓகேங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது தப்பு பண்ணுறேன் இல்லைங்க. நமக்கு என்ன இருக்குது இங்கே பாருங்கள் 1120 இன்ட்டு 100 மேலே போயிடும். அடுத்து இங்கே வந்து பார்த்தோங்கன்னா 5600 ஓகேங்களா இன்ட்டு 6ன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 0க்கு 2 0 ஓகேங்களா கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா 56 இருக்குது. இப்போ ஒரு 56 56 2 56 112 ஓகேங்க 20 இருக்குது. ஓகேங்களா. இங்கே பார்த்தோன்னா 20/6ன்னு போடலாம். அடித்தா என்ன வருது. ஓகேங்களா. ஒரு 3 18 ஓகேங்களா. மிச்சம் 2 இருக்குது. 2/6ன்னு இருக்கும். இது அடித்தாக்கில் 1/3. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது 3 1/3 ஆண்டுகள். ஓகேங்களா. இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 1/3 ஆண்டுகள். ஓகேங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு டைப் 9 பாருங்கள். டைப் 9ல் அசல் பார்க்குறது. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளில் 9440ஆகவும் 5 ஆண்டுகளில் 10400ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட அசல் எவ்வளோ அசல், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது. இது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளில் என்னவோ மாறுதான் 9440ஆகவும் 5 வருஷத்தில் 10400ஆகவும் மாறுகிறது எனில் அசல். ஓகே, அப்போ அது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்லுவாங்க 3 ஆண்டுகளில் தான் நமக்கு 9440 மாறுது. ஓகேங்களா. பாருங்க என்ன பண்ணியிருக்கா 3 ஆண்டுகளில் 9440ஆகவும் 5 வருஷத்தில் 10400ஆகவும் மாறுது. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 5க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 2. அப்போ இந்த 2 வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இது இந்த 10400ல் 9440 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்குது 960 இருக்குது. இந்த 960 என்னது 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 5 3 ஓகே டிஃப்ரென்ஸ் 2 ஆண்டுக்கு தான் வட்டி 960. அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு வட்டி என்ன கிடச்சிருக்குது 480 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 480 இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது 3 ஆண்டுகளில் தான் 9440 தான் மாறுது. அப்போ இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணும். ஓகே 480 ஒரு வருஷத்துக்கு வட்டி. அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா. 480 இன்ட்டு 3 போடணும். ஓகேங்களா. 480 இன்ட்டு 3 போட்டாக்கள் நமக்கு என்ன வருது பாருங்கள் 0 3 8 24க்கு 4 மிச்சம் 2 4 12 2 14. ஓகேங்களா. பாருங்கள் என்ன கிடச்சிருக்குது 1440 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. வட்டி பாருங்கள் 1440 கிடச்சிருக்குது. இந்த 1440 இங்கே பாருங்கள் இந்த 9440ல் வட்டி 1440 போயிடணும். போயிட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு நம்ம ஆன்சர் 8000. ஓகேங்களா. அப்போ ஸ்டார்டிங்கில் அசல் எவ்வளோ 8000. ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 8000. அதே மாடல் இன்னொரு சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 6 ஆண்டு. ஓகேங்களா. அதான் நான் ஃபஸ்ட்டு 6 ஆண்டு அப்புறம் 4 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 6 ஆண்டு 8880 இருக்குது. 4 ஆண்டு 7920 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது 960 கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள் இது வருடம் டிஃப்ரெண்ட் பார்த்தா 2 கிடச்சிருக்குது. 960 2 ஆண்டுகளுக்கான வட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 480 வட்டி. இந்த 480 ஒரு வருடத்துக்கு தான் வட்டி. 480 இன்ட்டு இங்கே என்ன பண்ணணும் 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 480 இன்ட்டு 4 போடலாம் 0. ஓகே 8 நாங்க 32க்கு 2 மிச்சம் 3 4 16 ஒரு 3 19 1920 வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குது இந்த இடத்துல வட்டியாக கிடச்சிருக்கு 4 ஆண்டுகளுக்கு. அப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குது 7920 இருக்குது. அதில் 1920 வட்டி போயிட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது 6000. ஓகேங்களா. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 6000. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டைப் 10 பாருங்கள். ஸோ டைப் 10ல் தனி வட்டியில் குறிப்பிட்ட தொகை 20 வருடங்களில் 2 மடங்காகிறதெனில் ஓகேங்களா, வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம். தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்தோன்னா 20 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு மடங்கு சம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் மடங்கு சம்னா மடங்கு எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அதிலிருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 2 மடங்குன்னு சொல்லிங்க, 2 மைனஸ் 1 நமக்கு 1 கிடைக்குது. அந்த 1 கூட 100 மல்டிபிள் பண்ணாக்கல நமக்கு இங்கே 100 தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா, அதே 3 மடங்குன்னா 3 மைனஸ் 1 2 கிடைக்கும். 2 கூட 100 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 200 கிடைக்கும். இந்த இடத்த அவங்க என்ன கேட்குறாங்க, தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 20 வருஷத்தில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்முக்கு வந்து வட்டி வீதம் பார்க்குறது என்னென்னா, இது ஞாபகம் வச்சுக்கணும். NR = 100 இதுதான். ஓகேங்களா, அப்போ என்னன்றது நமக்கு என்ன கேட்குறாங்க பாரு, அதாவது 20 வருடம். ஓகேங்களா, அந்த 20 இங்கே போட்டு போகிறோம். ஆறுன்றது தான் நமக்கு கேட்குறாங்க வட்டி வீதம். 6 வச்சுக்கோங்க. இங்கே மடங்குன்னு சொன்னாங்களே, அந்த மடங்குன்றதை நமக்கு போட்டு போகிறோம். எனக்கு வந்து 2 மடங்குன்னு சொன்னாங்க. 2 மைனஸ் 1 நமக்கு 1 கிடச்சிது. அது கூட 100 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100 தான் கிடைக்க போகுது. அந்த 100 இங்கே வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த 0க்கு 0 கேன்சல். இந்த 2ல் அடிக்கும் போது இங்கே வந்து பார்த்தோன்னா 2 10. ஓகேங்களா, ஸோ அப்போ R = 5%. 5% தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அதில் இன்னொரு சம் பார்த்தா தெளிவாக புரியும். ஓகே, தனி வட்டியில் குறிப்பிட்ட தொகை 50 வருடங்களில் 3 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன. ஸோ தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்தோன்னா 50 வருஷத்தில் 3 மடங்காகுது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ 3 மடங்குன்னா நான் என்ன சொன்னேன், 3 மைனஸ் 1 எத்தனை மடங்கு கொடுத்தாலே அந்த மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். அப்போ 3 மைனஸ் 1 போச்சுன்னா 2. 2 கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 × 100 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 200 கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 200 தான் இங்கே. அப்போ NR = மடங்கு. மடங்கு சம்முக்கு இதுதான் ஃபார்மேட்டு. NR = மடங்கு போட்டு போகிறோம். என்னன்றது தான் நமக்கு இங்கே என்னது வட்டி வீதம். ஓகே, என்னன்றது 50 வருடம் போட்டுக்கணும். அவங்க வட்டி வீதம் 6 தான் கேட்குறாங்க. 50 × 6 வச்சுக்கணும். இங்கே 200. அப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, 20 5ஆல் டிவைட் பண்ணால் 4 5 20. ஸோ R = 4%. இது வந்து டைப் 10. ஓகேங்களா, இந்த சம்முக்கு ஆன்சர் 4%. அடுத்து டைப் 11 பாருங்கள். இது மடங்குல தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகேங்களா, பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான் சம்மில், அப்புறம் 8 மடங்கு கேட்குறான். அப்போ இந்த சம்முக்கு பாருங்கள், நமக்கு ஃபார்மேட் என்னது, NR = 100. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் 2 மடங்குன்னு சொல்லிட்டான். 2 மைனஸ் 1 1 கூட 100 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100 தான் கிடைக்க போகுது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. இந்த 5 வச்சுக்க போகிறோம். R நமக்கு தேவை. ஓகேங்களா, அவங்க R கொடுக்கல, மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மைனஸ் 1 நம்ம 1 பண்ணி 100 மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 100 இங்கே போட போகிறோம். அப்போ இதை அடித்தாக்கில் என்னது, R = நமக்கு என்ன கிடைக்குது, 1 5 2 5 10. ஸோ ஓகே 20 கிடைக்க போகுது. அப்போ ஆரோட மதிப்பு நமக்கு 20 கிடச்சிருச்சு. அடுத்து சம் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும். இங்கே வந்து என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு R தெரிஞ்சால் தானே இங்கே என்ன கண்டுபிடிக்க முடியும். அப்போ R நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், 20ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது 8 மடங்குன்னு சொன்னாங்க இல்லையா, 8 மைனஸ் 1 7. 7 × 100 700 நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபார்மேட் என்னது, NR = 700. ஓகேங்களா, இப்போ என்ன தான் நமக்கு தேவை, என்ன வச்சுக்கோங்க. ஆரோட மதிப்பு என்னது, 20 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 20 = என்னது, 700. ஓகேங்களா, இந்த 0க்கு 0 கேன்சல். அப்போ N = என்னது, இதை 70 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 35. என்னோட மதிப்பு 35 வருஷம். ஓகேங்களா, இந்த சம்முக்கு ஆன்சர் 35 ஆண்டுகள். ஓகேங்களா, இது வந்து டைப் 11. ஓகேங்களா, அதில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 25 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 2 மடங்காக மாறும். ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்தோன்னா 25 வருஷத்தில் 3 மடங்காகிறது. ஓகேங்களா, இனி எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை வந்து பார்த்தோன்னா 2 மடங்காக மாறும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எத்தனை வருஷத்தில் 2 மடங்காக மாறுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், மடங்குனாவே 3 மைனஸ் 1. ஓகே, 3 மடங்கு தானே சொன்னாங்க. 3 மைனஸ் 1 2 கிடைக்குது. 2 கூட 100 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 200. ஓகேங்களா, அப்போ ஃபார்மேட் என்னது, NR = 200. ஓகேங்களா, அப்போ என்ன பாருங்கள், 25 ஆண்டுகள் சொன்னாங்களே, அப்போ 25 × ஆரோட மதிப்பு நமக்கு தெரியாது, ஏன்னா R தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ பாருங்க R நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, = 200. 25 200 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, R = 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ R வந்து நமக்கு 8ன்னு கிடச்சிருச்சு. எத்தனை ஆண்டுகளே தொகை 2 மடங்காக மாறும்னு கேட்குறாங்க. அப்போ 2 மைனஸ் 1
ஓகே 1 தான் கிடைக்குது. அது கூட 100 மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்க போகுது. அப்போ நம்ம ஃபார்மேட் என்னது என்ஆர் = 100ன்னு போட போகிறோம். அப்போ n வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, எத்தனை ஆண்டுகள் n தான் கேட்குறாங்க. 8 மடங்குன்னு சாரி இங்கே நம்ம 6 கண்டுபிடிச்சிச்சோம். 6 என்னது 8 அது போட்டு போகிறோம் இன்ட்டு 100 ஓகேங்களா. அப்போ n = 100/8 இதை அடிச்சக்க நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு 8 8 ஓகேங்களா. மிச்சம் 2 போட போகிறோம். 2 8 16 4 இருக்குது. பாயிண்ட் வச்சாக்க நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஓகே 8 40 ஓகே 0. அப்போ 12 ஆண்டுகள் ஓகேங்களா. 12 வருஷத்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 மடங்காக உயரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 25 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுதுன்னா அப்போ 2 மடங்காக மாற அதை விட கம்மியான வருடம் தானே எடுத்திருக்கோம். அப்போ 12 ஆண்டுகளில் இது வந்து பார்த்தோன்னா எத்தனை 2 மடங்காக மாறி இருக்கும் ஓகேங்களா. இந்த சம்முக்கு ஆன்சர் 12 ஆண்டுகள். அடுத்து வந்து பார்த்தோன்னா டைப் 12 ஓகேங்களா. லாஸ்ட் டைப்பு இது பாருங்கள். ஒரு தொகையின் தனி வட்டி அத்தொகையின் அசலின் 4/16 மடங்குக்கு சமம் மற்றும் வட்டி விகிதமானது வருடங்களுக்கு சமம் எனில் ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சம் பாருங்கள். ஒரு தொகையோட தனி வட்டி அத்தொகையின் அசலின் 4/16 மடங்குக்கு சமம் மற்றும் வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம் எனில் ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓகேங்களா. அதாவது 4/16 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் கீழே இருக்கிறத வந்து பார்த்தோன்னா பி பிரின்சிபல் அமௌண்ட்டு வச்சுக்கணும். மேலே இருக்கிறத வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ வட்டி ஓகேங்களா அது வச்சுக்கணும். ஓகேங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தோன்னா வருடம் வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா. இங்கே பாருங்கள் வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமமாக. அப்போ நமக்கு வட்டி வீதமும் தெரியாது வருடமும் தெரியாது. ஸோ ரெண்டுமே சமம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து பார்த்தோன்னா 16 நமக்கு தெரியும் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு எஸ்ஐ வந்து 4ன்னு கொடுத்துருக்கான். இது நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐ = PNR/100. ஸோ நமக்கு எஸ்ஐ என்னம்மா 4 ஓகேங்களா. ஏன்னா எப்பயுமே கீழே இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு, மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அது கிடச்சிருக்கக்கூடிய வட்டி ஓகேங்களா. பாருங்கள் இந்த 4 எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா 4 இங்கே வச்சு போகிறோம். ஸோ இங்கே பாருங்க இங்கே வந்து பார்த்தோன்னா பி என்ன கொடுத்துருக்காங்க 16ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ இங்கே போடுறோம். ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே ஒரு தொகையின் தனி வட்டி அத்தொகையின் அசலின் 4/16 மடங்குக்கு சமம் மற்றும் வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம் எனில் ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பாருங்கள் கீழே ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். பி வந்து பார்த்தோங்கன்னா என்னது 16, எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்ஐ = PNR/100 ஓகேங்களா. அங்கே பாருங்கள் எஸ்ஐ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு என்னது 16. ஓகே எண் வந்து பார்த்தோன்னா வருடங்களுக்கு சமம். அப்போ நமக்கு என்னது எண்ணும் கொடுக்கல ஆறும் கொடுக்கல. அதுக்கு வந்து x/xன்னு வச்சுக்க போகிறோம். கீழே வந்து பார்த்தோன்னா 6% அந்த 100 இங்கே போட்டு போகிறோம் ஓகேங்களா. அங்கே டிவைடில் இருக்கக்கூடிய 100 அந்தட்டு போனால் மல்டிபிள் ஆக போகுது. அப்போ 4 × 100 இங்கே பாருங்கள் 16 × x². அப்போ x² இங்கே இருக்குங்களா. ஓகே இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த x² தான் பார்க்கணும். x² இந்த 400/16. இந்த x² ரூட் எடுத்தால் நமக்கு என்ன மாற போகுது பாருங்கள், ஸ்கொயர் எடுத்துக்கல ஓகேங்களா. இப்போ 400 இருக்குது. 400ஓட ஓகே ரூட் எடுத்து என்ன வரும் 20 வரும் ஸ்கொயருக்கு ஓகேங்களா. இந்த 400 × 20ஓட ஸ்கொயர் ஓகேங்களா. அந்த 20 இங்கே போட்டு போகிறோம். அடுத்து கீழே வந்து பார்த்தோன்னா 16 இருக்குது. இந்த 16 வந்து 4ஓட ஸ்கொயரு ஓகேங்களா. 4 போட்டணும். அப்போ இது அடிக்கலாம். அடித்தாக்க என்ன ஆகுது 5ன்னு கிடைக்குது. அப்போ x = 5 years ஓகேங்களா. அந்த சம்முக்கு ஆன்சர் 5 ஆண்டுகள். ஓகே 12 டைப்லேயே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தொகையின் தனி வட்டி அத்தொகையின் அசலின் 49/100 மடங்குக்கு சமம் மற்றும் ஆண்டு வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம் எனில் ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இதுவும் அதே மாடல் தான். என்ன பாருங்கள், ஒரு தொகையின் தனி வட்டி அத்தொகையின் அசலின் 49/100 மடங்குக்கு சமம் மற்றும் ஆண்டு வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம். ஓகே ஆண்டு வந்து பார்த்தோன்னா அந்த வட்டி வீதமானது வருஷத்துக்கு சமம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அப்போ பாருங்கள் இந்த ஃபார்மெட்டில் போடலாமா, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருக்கேன், கீழே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பி பிரின்சிபல் அமௌண்ட் 100. இங்கே வந்து பார்த்தோன்னா 49ன்றது எஸ்ஐ ஓகேங்களா. அப்புறங்க இந்த ஃபார்முலா போடலாம். எஸ்ஐ = PNR/100. நமக்கு எஸ்ஐ என்ன இருக்குது 49 ஓகேங்களா. 49 இங்கே பி என்ன இருக்குது 100 ஓகேங்களா. இன்ட்டு என்னன்றது வந்து பார்த்தோன்னா 6 மடங்குக்கு சமம். 6 வந்து எண்ணுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்னது எக்ஸ் ரெண்டோட மதிப்புமே தெரியாது, ரெண்டுக்குமே எக்ஸ்ன்னு வைக்க போகிறோம் ஓகேங்களா. அப்புறங்க 49 = 100 இன்ட்டு x/100. இந்த 100க்கு 100 கேன்சல் பண்ணிட்டோம். = 49 இருக்குது. 49 = x² இருக்குது. அப்போ இந்த 49க்கு வந்து பார்த்தோன்னா இந்த என்னது ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது x². 49ன்றது எதோட ஸ்கொயர்னு பார்த்தோன்னா 7ஓட ஸ்கொயரு. ஏன்னா 7 7 49 இல்லைங்களா. பாருங்க x² என்னது ஓகே 49 x² மதிப்பு வந்து நமக்கு என்னது 7 ஓகே 7 x-ஓட மதிப்பு 7. ஏன்னா இங்கே 49 இருக்கு இல்லைங்களா. 49ன்றது 7ஓட ஸ்கொயர் ஓகேங்களா. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் 7 years
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.